பொது விநியோகத்தில் பயன் பெறுபவர்களுக்கான விதிமுறைகளை மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் ரேஷன் பொருட்களின் அவசியம் குறித்து மக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை பார்க்கலாம். ரேஷனை நம்பியே நிறைய மக்கள் இருக்கிறாங்க. வேலைக்கு போகலைன்னா கூட பரவாயில்ல, இதை வச்சாவது நம்ம குழந்தைங்கள சமாளிக்கலாம், சத்துணவு கொடுக்குறாங்க, இதை வச்சு வீட்டை ரன் பண்ணலான்னு நிறைய பேர் இருப்பாங்க. வேலை நமக்கு பட்டி நடக்க முடியுமா? அப்படி முடியாது. இல்லை, கிடச்சிட்டு இருக்க ரெகுலராக தந்துக்கிட்டு இருந்தால நம்ம குடும்பம் நடக்கும். அப்படி சட்டம் போடுறது அந்த இல்லை நியாயம். 5000 ரூபா சம்பளம் பார்த்துக்கிடுங்க, இதை கொண்டு ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? 5000 ரூபா வாங்கி என்ன செய்ய முடியும்? ஒரு கிலோ அரிசி 65 ரூபா இல்லை, 65 ரூபா அரிசி வாங்கி என்னத்தை மிச்சம் கிடைக்க போகுது? 2 பிள்ளை உண்டு, இந்த பிள்ளைகளையும் பார்க்கணும். இந்த 5000 ரூபாயில் என்னத்தை இது பண்ண முடியும்? அதனால் அது கண்டிப்பாக கொடுக்கத்தான் செய்யணும் ரேஷன் அரிசி. ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையானது ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டை ஸ்மார்ட் கார்டு ஆக்கியிருக்காங்க. அது கூட ஒரு டிஜிட்டலைஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு நல்ல திட்டம் தான். ஆனால் அதுக்காக பாமர மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய அரிசி மற்றும் எல்லா ஆவண பொருட்களை கொடுக்காமல் இருக்குது முற்றிலும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது.